நம்மள யாராவது இந்த மாதிரி எம்டி லேண்ட சொர்க்கமா இருக்க யாராவது ஆசைப்படுவாங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி அழகான பூக்களை கொண்டு நம்ம சொர்க்கத்தை அலங்கரிக்க நம்ம ஆசைப்படுவோமா? எஸ், நம்ம எல்லாருமே என்ன ஆசைப்படுவோம், நம்ம சொர்க்கம் அழகா இருக்கணும், நல்ல பூங்காவா இருக்கணும், நல்ல பில்டிங்ஸ் இருக்கணும், நல்ல ரிவர்ஸ் ஓடணும், நல்ல ஃபால்ஸ் ஓடணும் தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்போ அந்த சொர்க்கத்தை கிடைக்கணும் என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு முஸ்லீமா இருக்கணும். ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் முஸ்லீம்? முஸ்லீமோட அர்த்தம் என்ன? முஸ்லீமோட அர்த்தம் என்ன? ஹூவர் சப்மிட் தர் வில் டு அல்லாஹ் அண்ட் ஃபாலோ த இஸ்லாம் டீச்சிங். அதாவது யாரு இஸ்லாத்தை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுவாங்களோ, யார் அல்லாவுக்கு அடிபணிஞ்சு நினைப்பாங்களோ, யார் அல்லாவுக்கு டோட்டலா அர்ப்பணிப்பாங்களோ அவங்க தான் முஸ்லீம் சொல்றாங்க. இஸ்லாத்துல 5 விஷயங்கள் இருக்கு. இது நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும், நம்ம மீது கடமையா இருக்கு. அது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஷஹாதா, களிமா. யார் களிமா சொல்றாங்களோ அவங்க தான் முஸ்லீமா இருக்க முடியும். ரெண்டாவது என்ன? சலா. 5 வக்து யார் தொழுறாங்களோ அவங்க தான் முஸ்லீமா இருக்க முடியும். மூணாவது ஜக்காத். யாருக்கு வசதி இருந்து கொடுக்க முடியுதோ அவங்க ஜக்காத் கொடுக்க ஆகணும். நாலாவது சோம், ஃபாஸ்டிங், அதாவது நோன்பு வைக்கிறது. ரமலான் மாதத்துல கட்டாயமான நோன்பு நம்ம ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமையா இருக்கு வச்சு ஆகணும். அஞ்சாவது என்ன? ஹஜ். யாருனால பணம் இருந்து அவங்க உடம்புல தெம்பு இருக்கும் செய்யறதுக்குன்னு அவங்க ஹஜ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் பண்றவங்க முஸ்லீம் மீது கடமையா இருக்கு. இதுல சில விஷயங்கள், 3 விஷயங்கள் எல்லா முஸ்லீமும் பண்ணி ஆகணும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன? ஷஹாதா. களிமா சொல்லுங்க, நம்ம முஸ்லீமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம களிமா சொல்லுது. அதுக்கப்புறம் 5 வக்து தொழுகை, சலாம். இந்த வக்து தொழுகையை நம்ம இந்த ஃபரஸ், அதாவது 5 வக்து தொழுகை ஃபரஸ். ஃபஜ்ர்ல 2, ஜொஹர்ல 4, அசர்ல 4, மக்ரிப்ல 3, இஷால 4. இந்த 5 வக்து நேரம் நம்ம தொழுதே ஆகணும். சுன்னா தொழுகினாலும் பரவாயில்ல, இந்த ஃபரஸ் ப்ரேயர் ஈச் அண்ட் எவ்ரி முஸ்லீம் மேல கடமையா இருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, நம்ம எந்த மீட்டிங், எந்த பிஸி, எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் ஒவ்வொரு முஸ்லீம் மேல கடமையா இருக்கு. இந்த 5 வக்து நேரம் தொழுதே ஆகணும். இதை விட்டவங்க முஸ்லீமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க, நம்ம முஸ்லீம் தொழுதே ஆகணும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங். ரமலானோட நோன்பு நம்ம வெஜ்ஜே ஆகணும். ஈச் அண்ட் எவ்ரி முஸ்லீம் மேல கடமையா இருக்கு. சில பேரை தவிர மற்றவங்க மேல முழுமையான கடமையா இருக்கு, நம்ம நோன்பு வச்சு ஆகணும். இந்த 3 விஷயம், ஷஹாதா, சலா, ஃபாஸ்டிங், இது நம்ம மேல நார்மல் ஒரு முஸ்லீமா நம்ம பிறந்துட்டோம்னா நம்ம மேல கடமையா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம முஸ்லீமா பிறந்தாச்சு, நம்ம முஸ்லீமா வாழ்ந்துட்டு இருக்கோம். முஸ்லீமா இறக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். நமக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது நம்ம முஸ்லீமா இருப்போமான்னு சொல்லிட்டு. நம்ம என்னைக்கு முஸ்லீமா இருப்போம் தெரியுமா? நம்ம என்னைக்கு இது எல்லாத்தையும் சரியான முறையில் ஃபாலோ பண்ணுமோ அப்போதான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு கலிமாவோட முஸ்லீமா மௌத்தாகி கொடுக்க தௌஃபீக் செய்வோம். யாரு முஸ்லீமா மௌத்தாவாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொர்க்கத்தை அழகான காமிக்க முடியும். நம்ம ஃபரஸ் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் செஞ்சாகணும். சுன்னத்தான விஷயங்கள் செஞ்சா எக்ஸ்ட்ரா ரிவார்ட், செஞ்சா நம்மளோட சொர்க்கம் அழகாகும், செஞ்சா நமக்கு சொர்க்கத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டிஸ் கிடைக்கும், அழகான எக்ஸ்ட்ரா பில்டிங் கிடைக்கும். ஆனால் ஃபர்ஸ் திங்ஸை நம்ம பண்ணியாகணும். ஒவ்வொரு முஸ்லீம் மேலும் கடமையாக இருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ட்ரை பண்ணுவோம். இந்த ஷஹாதா, இந்த சலா, இந்த சோம், ஃபாஸ்டிங், இந்த 3 விஷயத்தை ஒவ்வொரு முஸ்லீம் மேலையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம நியத்து வைப்போம். அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களும் ஃபாலோ பண்ணுறது தௌஃபீக் செய்வோம்.